ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டே காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஏர்லியராக பஸ் வர்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி மார்னிங் என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு சாதமும் அப்பளம், அப்புறம் ஒரே ஒரு பருப்பு வடை. நேற்று தான் வடைக்கு போட்டு ஆட்டி உள்ளே வச்சுருந்தேன். நேற்று கொஞ்சம் சுட்டுட்டு மீதி இருந்துச்சு. அதை லஞ்சுக்கு ஒன்று வச்சுட்டு மார்னிங் தக்காளி சாதத்தோடு ஒன்று சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட நாய் நமக்கும் எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி நம்மளையே பார்த்துட்ருக்குது பாவம் போல். அப்புறம் வேலையெல்லாம் துணியெல்லாம் துவைச்சி போட்டு முடிச்சுட்டு நான் போத்தீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் அடுத்த வாரம் கோவில் கூட வர்றதுனால நாங்கள் எல்லோரும் செட் சாரி எடுக்கிறதுக்காக போத்தீஸ் தான் கிளம்புனோம். நான் பஸ்லையே கிளம்பிட்டேன். பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்ததுனால பிள்ளைங்க ஒரே சேட்டை, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட வைக்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அழகான ஒரு யானை இருந்துச்சு. அது முன்னாடியும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்களும் பார்த்தோம் சாரீஸு எதை பார்த்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. போத்தீஸ் திருநெல்வேலியில் அவ்வளோ சேலைகள் குமிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் கிட்ஸு செக்ஷனுக்கு போனால் அங்கேயும் பொம்மைகளை பூரா பிள்ளைங்க இழுத்து போட்டு பாடாக படுத்தி விட்டுருச்சுங்க. ஏன்டா அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அவங்க இல்லைனாலும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகாது. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.